மத்திய பட்ஜெட் 2026-2027 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட பேசுவதற்காக கருத்துரையாளர் வந்திருக்கிறாங்க. திமுகவிலிருந்து பழ செல்வகுமார், வணக்கம் சார். அனைத்து இந்திய வரி செலுத்துவோர் சங்க தலைவரிலிருந்து வி முரளி, வணக்கம் சார். வணக்கம். ஆடிட்டர் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார், வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே நம்மோடு முந்தைய முறையில் நம்மோடு இருந்த கார செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், வணக்கம் செல்வராஜ். நான் முரளி சார்ட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்கு சார் பட்ஜெட்டு? ஊருடைய கண்ணோட்டம் ஒரு நார்மல் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு நாங்கள் டேக்ஸை டோட்டலாக அபாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க, எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்டிடி கொண்டு வந்துட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார், அருண் ஜெய்ட்லி பீரியடில் கிராண்ட் ஃபாதர்லி இதுன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் டேட் இது வரைக்கும் கிடையாது, இதுக்கு மேலே இருக்கிற அப்ரிசியேஷனுக்கு டேக்ஸுன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் 12.5% டேக்ஸு கொண்டு வந்தாங்க. இப்போ எஸ்டிடியும் இருக்குது, எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் இருக்குது. ஸோ இது சீசன்டு இன்வெஸ்டர்ஸு, சீசன்டு பீப்புளுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு இது கொண்டு வர்றதுனால இது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்ததையும் மாற்றி 10%ன்னு எடுத்துகிட்டு அதை லாஸ்ட் இயரில் 12.5 ஆக்கி இந்த தடவை செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் F&O செக்மெண்ட்டுன்னு பேர். அதில் போட்டது நல்ல ஒரு கார்ப்பரேட் பீப்புளுக்கு அடி வரும் அதில், அந்த இதில் அது ஒரு இது. பட் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா டிசிஎஸ் இப்போ இங்கேருந்து ஒருத்தர் டூர் பேக்கேஜ் போகிறாரு அப்படின்னு சொன்னால் ட்ராவல் அண்ட் டூரிசம் அடிபட்டுது லாஸ்ட் டைம் கொண்டு வந்ததுனால. இப்போ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி 2% ஆக்கியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க இது. அதே மாதிரி படிப்புக்காக போகிறாங்க குழந்தைங்க, ஃபாரினுக்கு போகும்போது ஹெல்த்துக்காக போகிறாங்க, ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக போகிறாங்கன்னா அதுக்கும் ஒரு 5% அப்படி இருந்தது, அதை 2% ஆக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இங்கேருந்து லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு பேர். அந்த லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் 5% இருந்ததை 2% ஆக்கியிருக்கிறாங்க. 20% அந்த மாதிரி இருந்ததை அதையும் குறைச்சிருக்கிறாங்க. இது ஒரு டிசிஎஸ் ஆங்கிளில் ஒரு வரவேற்கத்தக்க இது. அதே மாதிரி நான் ரெசிடென்ட் எடுத்திங்கன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் ரெசிடென்ட் கிட்டேருந்து ஒரு ரெசிடென்ட் வாங்கினா அவருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ஒரு பேன் கொடுத்தா மட்டும் போகாது, டேக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் டேன் நம்பர்னு கேட்டிங்கன்னா அவரை ட்ராக் பண்ணலாம். யாருடைய டேன் நம்பர் இருக்கோ ஏர்போர்ட் வரைக்கும் நீங்கள் பிளாக் பண்ணலாம். அதுதான் பேனுன்றது நார்மல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ ஒரு நான் ரெசிடென்ட் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி டிடிஎஸ் ஃபுல்லாக டிடக்ட் பண்ணணும். முன்னெல்லாம் 20%, போன வருஷத்துலேருந்து 12.5 ஆன் தி சேல் வேல்யூ, நாட் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ். பையர் ஹஸ் டு டிடக்ட். இப்போ திடீர்னு டிடக்ட் பண்ணிடுவாங்க. சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு கேன்சல் ஆச்சுன்னு வச்சுங்க, அது பணமே வாங்க முடியாது. நீங்கள் லோக்கல் டிரான்சாக்ஷனுக்கு 1% தான். நான் ரெசிடென்ட் கிட்டேருந்து வாங்கினா மட்டும் 12.5ங்க. என்டையர் சேல்லேருந்து பிடிக்கணும், நாட் ஆன் தி கேபிட்டல் கெயின்ஸு. அதிலேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் ரெடியூஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்ளை பண்ணி வாங்குறதெல்லாம் அவங்க வர்றதே ஒரு 10 நாள் 15 நாளுக்கு வருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி டேன் வேண்டாங்க பையருக்கு, நீங்கள் நான் ரெசிடென்ட் கிட்டே வாங்கினீங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் வேணாம், உங்கள் எக்ஸிஸ்டிங் பேன் நம்பரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரெகுலேட்டரி ஆங்கிளில் சர்டன் கன்செஷன் அஸ் கிவன் அஸ் சச். மேலோட்டமாக ஏன்னா இப்போ தான் முடிஞ்சதுன்றதுனால டேக்ஸ் இதில் மாற்றம் இல்லை, டேக்ஸ் ஸ்லாபில் மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் 12 lakhs எக்ஸம்ஷன் கிடையாது. ரிபேட்னு ஒன்று இருக்குது 87A அண்டர் தி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, அது ரிபேட். பட் தி மொமெண்ட் 12 lakhsக்கு மேலே இன்கம் போச்சுன்னா ஒருத்தருக்கு 1.5 லட்சம் வரும், அவருக்கு டோட்டல் எமாலிமெண்ட்ஸ் வரும். ஆனால் டேக்ஸ் ஹேஸ் டு பி பெய்டு ஃப்ரம் 4 lakhs அண்டர் த நியூ ஸ்கீம். ஓல்டு ஸ்கீம் 2.5 lakhsலேருந்தே கட்டணும். சீனியர் ஓல்டு ஸ்கீமில் எடுத்திங்கன்னா 2.5 எக்ஸம்ஷன். சீனியர் சிட்டிசன் 60 வயசு இருந்தால் 3 லட்சம், சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேலே இருந்தால் 5 லட்சம். இது ஓல்டு ஸ்கீம். இப்போ ஓல்டு ஸ்கீமை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. உங்களுக்கு நியூ ஸ்கீம் எடுத்திங்கன்னா 4 லட்சம். அந்த 4 லட்சன்றது அப்படியே இருக்குது. முன்ன ஸ்லாபுன்னு தான் பேர். இதுலேருந்து இவ்வளோ இருந்தால் இவ்வளோ, இதிலேருந்து இவ்வளோன்னா நீங்கள் ஒரு 50,000 அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட அந்த பேசிக் எக்ஸம்ஷன் வரும். ஆனால் பேசிக் எக்ஸம்ஷன் வரும்பொழுது 4 லட்சம் தான்.
ஆனால் இன்கம் அப் டு 12 lakhs வரைக்கும் கிடையாது. இதுதான் கான்செப்ட். இட் இஸ் நாட் அ எக்ஸம்ஷன், இட் இஸ் அ ரிபேட். ஸோ எனிபடி who is earning above 12 lakhs, he has to pay from 4 lakhs. திஸ் இஸ் தி கான்செப்ட். அதனால் அந்த 4 lakhs ரீவிசிட் பண்ணலை. நம்மளுடைய அட்டென்ஷனை லாஸ்ட் டைமே கொடுத்துட்டாங்க, அதிகமாக கொடுத்துட்டாங்க, நம்ம எதிர்பார்ப்பதுக்கு மேலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் வரணுன்னா அந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்குக்கு ப்ரொப்போர்ஷனாக நீங்கள் ஏற்றணும்னா அந்த 4 லட்சத்தை ரீவிசிட் பண்ணி ஒரு 5 லட்சமோ அப்படின்றது பேசிக் எக்ஸம்ஷன்லேயும் பண்ணணும். நாட் ஆன் 12 lakhs. 12 lakhs ரிபேட் அது ஓகே. பேசிக் எக்ஸம்ஷனை ரீவிசிட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஓல்டு ஸ்கீமில் இன்னும் அது 2.5 lakhs-ஆகவே இருக்குது. அது ஒரு பீரியட் அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது வந்து ஒரு அன்கேர்டு பேபி மாதிரி இருக்குது. 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல சார். அது கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டில் வந்துடும். சீனிவாசன் சார், எப்படி இருக்குது பட்ஜெட்? உங்கள் பாயிண்ட் என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேலாவிய பார்வையை பார்க்கும்பொழுது ஒரு 4 ஏரியா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் சார். அது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் பார்த்துருக்காங்கன்றது என்னோடய பார்வை. ஒன்று, இந்த தற்சார்பு பொருளாதாரம் ரொம்ப வருஷமாக பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து இந்த செமிகண்டக்டர், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க குளோபல் லெவலில் ஒவ்வொரு தடவையும் யாருக்கு இந்த உற்பத்தி பண்ணுற பவர் இருக்கோ அவங்க வந்து சைனாவில் ரேர் எர்த் மினரல், கனிம வளம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அது எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த செமிகண்டக்டரில் கிட்டத்தட்ட 40,000 கோடி ஒரு ஃபேஸ் 2ல் அலோகேட் பண்ணிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, கவர்மெண்ட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு டவுன் த லைன் நிச்சயமாக தற்சார்பு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வந்த மெஷர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒன்று, அந்த தற்சார்பு பொருளாதாரம். ரெண்டாவது, உற்பத்தியில் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 22 லட்சம் ஜாப் வரும் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உற்பத்தி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அம்சம் பொருளாதாரத்தில். ஸோ உற்பத்தி ஜாஸ்தியாக இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஈக்குவாலிட்டி அன்ஈக்குவாலிட்டி இன்கமில் இருக்கக்கூடியது குறையும். ஸோ ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஆஸ்பெக்டில் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆஸ்பெக்ட்னு பார்க்குறது உற்பத்தி. மூணாவது முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா உள்கட்டமைப்பு. அதில் 12,20,000 கோடி இது வரைக்கும் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு ஒரு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபைன் பிரிண்ட் பார்க்கணும். அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போது உள்கட்டமைப்பு தான் நமக்கு பொருளாதாரத்தோட அடிநாதம். அதனால் அதுக்கு அந்த அளவுக்கு அலோகேஷன் இருக்கும்போது நிச்சயமாக அது ஓவராலாக நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை நிச்சயமாக முன்னோக்கி எடுத்துன்னு போகும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அதுலேயுமே அந்த 7 ஹைஸ்பீட் ரயில் ரிலேட்டடான அலோகேஷன், 20 வாட்டர்வே, இதெல்லாமே எனக்கு ஃபைன் பிரிண்ட்டை பார்த்துட்டு இதெல்லாம் கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய, இந்தியா கேம் சேஞ்சராக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். 4வது முக்கியமான அம்சம் சுகாதாரம். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் பயோ ஃபார்மா சக்தி அப்படின்னு சொல்லி அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இது அகைன் ஃபைன் பிரிண்ட் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள்லாம் இந்த வருஷம் அடுத்த வருஷம்னு இல்லாமல் எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்றது என்னோட தனிப்பட்ட பார்வை. அதே மாதிரி விவசாயத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில செக்டார் சொல்லி இதுக்கெல்லாம் அலோகேஷன் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி இன்னமும் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட ஒரு ஓவரால் கருத்து. ஸ்பெசிஃபிக்காக பிகாஸ் நான் ஆடிட்டர்ன்றதுனால டாக்ஸேஷனில் என்னென்னா நிறையா கோரிக்கை நாங்களே வச்சுருந்தோம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி மெயின் கோரிக்கை என்னென்னா, இந்த லேட்டாக ஃபைல் பண்ணுறது 31 டிசம்பர் வரைக்கும் தான் டைம் இருந்தது. நிறைய சின்ன வியாபாரிகள் அவங்களுக்குலாம் இதனால் சிரமம் இருந்தது. நாங்களே ரெப்ரசன்ட் பண்ணோம். இதை 31 மார்ச்சுக்கு எடுத்திருக்காங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். ரெண்டாவது, லோட் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அகெயின் சின்ன வியாபாரிகள் சின்ன வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் டேக்ஸே இல்லைனா கூட டேக்ஸை பிடிப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எடுத்துறாங்க. உங்களோட வருமானத்தை பார்த்துட்டு உங்களுக்கு 0% ஆர் கம்மியான பர்சன்ட்டில் டேக்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் சொல்லலை, அதை பார்த்தா தெரியும். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் பண்ணுறவங்க, சின்ன லெவலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ஒரு அம்சம். மூணாவது, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நம்ம மக்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் டிசிஎஸ்ஸே பிடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு பாசிட்டிவான இதெல்லாமே ஒரு ரெப்ரசன்டேஷனாக கன்சிஸ்டண்ட்டாக வேரியஸ் அசோசியேஷனில் கொடுத்துட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அம்சமாக கண்டிப்பாக நான் பார்க்குறேன். 4வது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம், நிறைய பேர் இது கவனிக்கல. 2047 வரைக்கும் இந்த டேட்டா சர்வீஸ் சென்டர் ஃப்ரம் இந்தியா, அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லா இடத்துலையும் பேசப்படக்கூடிய ஒரு புல். அதில் வந்து எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு 50 வருஷம் 100 வருஷத்தில் அந்தந்த கண்ட்ரியோட பவர் இருக்குன்றது. இப்போ என்ன பண்ணுறாங்க, டேட்டா சென்டர் சர்வீஸ் இந்தியாவிலேருந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் எந்த வரியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நிறைய அம்சங்கள் வருதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த டேட்டா சென்டர் 47 வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்றது முக்கியமான பார்வை. அதே மாதிரி ட்ரோன் மேனுஃபேக்சரிங் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி பாகிஸ்தானில் அதில் மற்ற நாடுகளில் எங்கே வார் வரும்போதும் இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. அதை மிலிட்ரிலாம் தாண்டி வெறும்னே யாருமே அங்கே போக வெறும் ட்ரோன் தான் சண்டை போடுது ஃபுல்லாக. இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு 5 வருஷத்துக்கு டேக்ஸே இல்லை மேனுஃபேக்சரிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான அம்சம். அண்ட் இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், சேலஞ்சஸ் நிச்சயமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டேரிஃப், நம்ம அமெரிக்கா நம்ம மேலே போட்ட டேரிஃப், அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக என்னால் பட்ஜெட்லேருந்து என்னால் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்க முடியலையா இல்லையா எடுத்துக்க முடியல என்னால். எல்லா மெஷர்ஸும் இதெல்லாம் சொல்கிறக்கூடிய 1 2 3 4 மெஷர் இதை கவுண்டர் பண்ணலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீச்சை சொல்லாதனால தனியாக ஏதாவது வருமா, இந்த பட்ஜெட்டில் கவர் ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு சேலஞ்சாக பார்க்குறேன். ஏன்னா நமக்கு நிறைய எக்ஸ்போர்ட் இருக்குது யூஎஸ்க்கு. அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன். 2வது மிகப்பெரிய சேலஞ்சாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், நம்மளோட ரெகுலேஷன்ஸ். நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்க. அதில் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் நிறையா பிஸ்னஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறன்ற முறையில் நிறையா ரெகுலேஷனை இன்னுமே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. அதில் அந்த ரெட் கார்பெட் சிஸ்டம் இன்னும் இருக்கா? இருக்குது. அது குறைஞ்சின்னு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அது குறையக்கூடிய பேஸ் இருக்குது பாருங்கள். எந்த வேகத்தில் குறையணுமோ அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் என்னென்னா, ஒரு கண்ட்ரியும் ஒரு மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனோட நம்ம அதுக்கு ரொம்ப பேச்சுவார்த்தையும் நடத்தலாம். அங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ஈஸி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இவங்க எல்லாரும் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த ரெட் கார்பெட் கல்ச்சரே அவங்க குறைச்சிட்டு வராங்க. பட் எந்த பாயிண்டில் இதை இன்னும் குறைக்கணும்னு சொல்கிறீங்க? அது ஒரு சில சட்டங்கள் இருக்குது சார். மெயினாக அந்த லேபர் சட்டங்கள் தான் மிக மிக அவசியமான முக்கியமான சட்டம். ஏன்னா நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா தொழிலுக்கு பணம் போடுறது ஒரு முக்கியமான விஷயம். அது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் தொழிலுக்கு மிக முக்கியமானது லேபர். இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த லேபர் ரிஃபார்ம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ ஸ்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. அந்த ஒரு அம்சம் ஏன்னா எஸ்பெஷலி நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் யூபியில் அந்த லேபர் ரிஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் நிறையா தெரியுதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த லேபர் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அண்டர் ஸ்டேட்டடு, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எடுத்து வந்தாங்கன்னா, அதே மாதிரி ரெகுலேஷன், நான் ஒரு இது ஆரம்பிக்கணும், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் நான் டிக் பண்ணணும், என்னென்னலாம் அப்ரூவல் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த நம்பர் குறையணும். அண்ட் ரெண்டு குறையணும். என்னென்னலாம் வேணுங்கிற நம்பர் ஸ்டிக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணுமா, சீக்கிரம் கிடைக்கணுமா, அந்த நம்பரே குறைக்கணுமா? 3. 1 நம்பரை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன்னா அது எத்தனை நாள் வருதோ அதுக்கான டைமிங் குறைக்கணும். 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு நமக்கு டே டு டேயில் பார்க்குறது தான் எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னாக்க நிச்சயமாக வெறும் அஃபீஷியலாக மட்டும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அன்அஃபீஷியலாக ரெடியாக பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் மேனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. லாஸ்ட்டு ஜிஎஸ்டியில் ஒரு முக்கியமான சேஞ்ச் வந்தது. ஏன்னா இது நாங்கள் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக சொல்லியிருந்தோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நான் வாங்கணுன்னா நேராக வந்து பார்த்து அதுக்கு ஒரு கொரி ரைஸ் பண்ணி அது மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து இது வந்து நாங்கள் ரொம்ப இதுவாக நாங்களே ஆடிட் அசோசியேஷன்லேயும் அடிக்கடி சொல்லினே இருப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஸ்க் பேஸ்டாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லையும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா, நான் இந்த தொழில் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு 20 செக்லிஸ்ட் இருக்குது அப்படின்னா செக்லிஸ்ட்டை எவ்வளோ நம்ம நிறையா குறைக்க முடியும். 2வது அந்த ஒரு செக்லிஸ்ட்லேயும் அந்த டைமை எப்படி குறைக்க முடியும். 3வது அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட இன்வால்மெண்ட்டை எப்படி குறைக்க முடியும், எல்லாம் எப்படி ஃபேஸஸ் ஆக முடியும். இது 3 அம்சம். 2த்துலையுமே 2 பேரோட பங்கு உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்கு உண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்கு உண்டு. 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பட்ஜெட்லன்றதை தாண்டி இது வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபுல் ட்ரைவில் அக்ராஸ் இந்தியா பண்ணால் தான் நம்ம முதலீட்டாளர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு
நிச்சயமாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ தான் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.